வீட்ல பாத்தீங்கன்னா எறா குழம்பு. எஸ் பாருங்க மக்களே, எவ்வளவு பெரிய எறா வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நல்லா இருக்கா? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு அந்த எறாவை கொஞ்சம் பரட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட். குக்கிங் யார் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இல்ல, பின்னாடி இருக்க மலையாளி குட்டி மல்லுகள் தான் செய்ய போறாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சு பேன்ல குறைச்சி எண்ணெய் இட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எறாவை அதுல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். நோக்கு மக்களே, நோக்கு கிடைக்கணும் கண்டில்லே. முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் நல்லா வறுபடிச்சு கொஞ்சம் ரோஸ்ட் மாவுல. சோ அதை எடுத்து தனியா ഒരു പാത്രത്തിൽ എടുത്തു വെച്ചു. കറിക്ക് ഒന്നും കൂടി ടേസ്റ്റ് കൂടാൻ വേണ്ടിയിട്ട് ചട്ടിയിലാണ് ഉണ്ടാക്കുന്നത്. ചട്ടിയിൽ വെച്ച കറിക്കൊക്കെ ഒരു പ്രത്യേക ടേസ്റ്റാ. ഓക്കെ, சட்டியில எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போடுறாங்க. கடுகு நல்லா சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா ஸ்லைஸா நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடணும். கருவேப்பிலை போட்டாச்சு, நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாவையும் போட்டாச்சு. வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும், வதக்கணும். அந்த ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணும். என்ன மசாலாலாம் ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளைன் மிளகாத்தூளும், மல்லித்தூளும், நெக்ஸ்ட் மஞ்சத்தூளும், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, காரம் உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மிளகுத்தூள் கூட போடலாம். சோ பெப்பர் வந்து எறாக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். சோ அதையும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. அது கொஞ்சம் ட்ரையா ஃபீல் பண்ணதுனால அது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நாங்க கொஞ்சம் வறுத்துட்டோம். மாதிரி மலையாள சமையல், கேரளா சமையல், ஆந்திரா சமையல் வேணும் அப்படின்னா சந்திரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் டீப் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான், அதுவும் எப்போ ஃபைனலா இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் தான் அதை ஆட் பண்றாங்க. சூப்பர் கலர் வந்துருச்சு மக்களே. நம்ம அந்த வெங்காய தக்காளி அரைக்கும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதுக்காக குறைச்சிக்கோ. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச எறா ப்ரான் அதை வந்து 1 by 1 நம்ம சட்டிக்குள்ள இட்டணும். சட்டிக்குள்ள எல்லாத்தையும் இட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிதமா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 minutes நம்ம கழிச்சு நம்ம பார்த்தோன்னா சுவையான நம்ம எறா குழம்பு ரெடி. மல்லி தழையை கொஞ்சம் கட் பண்ணி அதுல போட்டு 2 minutes கழிச்சு இறக்க வேண்டியதுதான். சூப்பர். ஆரம்பத்துல நான் இது எறா குழம்புன்னு சொன்னேன், தப்பு. இது எறா ஃப்ரை, சூப்பரான எறா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.